ஹலோ ஹாய் வெல்கம் பேக். இது ஒரு சூப்பரான ட்ராவல் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கோயம்புத்தூர் டு திருச்சி போகிறோம் இன்றைக்கி. ஸோ போகும்போதே வந்துட்டு குஜியும் சேர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரில. பட் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுச்சு. பட் ட்ராவல் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸோட ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ போகிற வழியிலே பல்லடமில் வந்து ஒரு ராம்ராஜ் இருக்கும். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட்க்கும் அச்சுக்கும் ஒரே மாதிரி தோத்தி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். ஆக்சுவலாக வாங்க போனது ஏதோ காப்பர் அந்த தோத்தி தான். ஆனால் அந்த காப்பர் தோத்தியை விட அந்த கோல்டன் கலர் தோத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் 2 பேத்துக்கு ஒரே மாதிரி அதே எடுத்தாச்சு. ஒரு 15 to 20 minutes தான். அதுக்குள்ளேயே இவங்க 2 பேத்துக்குமே சூஸ் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு saree எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து எனக்கு டைம் இல்லாதனால பொங்கலுக்கு அது ஸ்டிச் பண்ணி போட முடியாதுன்னு சொல்லிட்டு எடுக்கல. ஸோ கடன் வாங்கின 2க்கும் பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக நைட்டு இருட்டுறதுக்குள்ளே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து அம்மாவையும் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் திருச்சிக்கு. ஆக்சுவலாக திருச்சி போகிற வழியில் வந்துட்டு இந்த லாலாப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்து வாழைப்பழம் அதிகமாக விற்கும். ஸோ நம்ம ஊருக்கு போனாலே நிறைய கிடைக்கும். இருந்தாலும் சரி போகும்போது ஒரு சீப் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வாழைப்பழம் வச்சுருந்தோம். ஆனால் எப்போயும் இருக்கிற தடவை இந்த தடவை நிறைய வாழைத்தார் வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக போகிறப்போ கொஞ்சம் தான் இருக்கும். அங்கங்கே நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் தான் இருக்குன்னா இப்போ இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த தடவை நிறைய ரோடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்துருச்சு அப்படின்னாலே எங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே இந்த ஆற்றுல இவ்வளோ தண்ணி இருக்காது. இந்த தடவை தண்ணி இருந்த உடனே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நான் பார்த்துட்டு இருந்தேன். அச்சுக்குமே கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தேன். அப்படியே சாஃப்டாக ஒரு மாதிரி ரொம்ப டெப்த்தாலாம் அதிகமாக ஆழம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஃப்ளாட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு தண்ணி. ஸோ கொஞ்சம் தூரம் அந்த பிரிட்ஜ் தாண்டினோடனே ஃபுல்லாமே க்ரீனிஷாக இருக்கும். ஆக்சுவலாக ஊருக்கு போகிற வழி எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கும் வந்தாச்சு. ஆக்சுவலாக வரதுக்கு ரொம்பவே என்ன டிலே ஆகிடுச்சு. ஒரு 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புனப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10:45 இருக்கும். பட் அங்கங்கே பிரேக் எடுத்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ரொம்பவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் எதுவுமே வாங்காமல் வந்தோம்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் போய் வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இது ஒரு வில்லேஜ் அப்படின்ற தட்டி. ஸோ அதனால் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லா திங்ஸுமே நம்ம வாங்கிட்டு வந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். திடீர்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு அத்தையும் பாப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வரும்போதே வந்துட்டு இட்லி மாவு, அதுக்கப்புறமா சாம்பார், குருமா எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, சப்பாத்தி மாவு எல்லாம். ஸோ அதையே டின்னருக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதையே யூஸ் பண்ணிட்டோம். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சரி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இங்கேருந்து பக்கத்தில் குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்குது. பட் நமக்கு தேவையானது அந்த டைமில் போயிட்டு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கணுன்றதுக்காகவே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். அச்சு வந்து வழக்கம் போல் அவன் எங்கே போனாலும் அவனோட டாய்ஸ் தூக்கிட்டு வந்துடுவான். ஸோ இங்கே வரும்போது எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னா கொஞ்சம் இங்கே விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றதாட்டியே நாங்களுமே வந்து நிறைய டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ஸோ ஈஸியாக விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். ஸோ விளையாடினோடய கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா தூங்கிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு. அச்சு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, இங்கே ஊருக்கு வந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் வீட் சைடு. ஸோ அவங்களுக்கு யாராவது இருந்தால் அவங்க அப்பாயி, இல்லைனா எங்கள் வீட்டுக்கு போன எங்கள் அம்மா, இல்லைனா எங்கள் அப்பா கிட்ட, இல்லை இங்கே வந்தாலும் இங்கே அவங்க அத்தைங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட சொல்லி சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டோம். காலையில் எந்திரிக்கும் போது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நைட்டு ரொம்ப டயர்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தது. ஸோ ஒரு 7 o'clock போல் தான் எந்திரிச்சோடனே காஃபி குடிச்சிட்டு அது கூட முன்னாடி நான் வந்து சாந்தி கேஸில் வர வழியிலே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே கையோடு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டு அது கூடயே வந்துட்டு பூரி பண்ணிக்கலாம், வேணும்னா வந்துட்டு தோசை இட்லி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. குஜியும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் பயந்துகிட்டே இருந்தோம். பட் ரொம்பவே நல்லா சமத்தாக வந்துட்டாங்க 2 பேருமே. இங்கேயுமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஜாலியாக அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஜாலியாக அது பாட்டுக்கு லவ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி இல்லைன்னா பூரி ஏதாவது பண்ணிக்கலாம், எது கேட்கணும் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்பாத்தி மாவு ஊறுறதுக்குள்ளே எங்கள் கிரேவியும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போதே அச்சு வந்து ஒரே ஆடம். நான் வந்துட்டு இப்போவே குளிக்க போகணுன்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அச்சு வந்து இங்கே ஊருக்கு வரதுக்கு ரொம்ப ஆசைப்படுறதே வந்துட்டு ஊருக்கு வந்தால் இங்கே வந்து ஆறு இருக்கும், ஆற்றுல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கே இந்த ஊருக்கு வந்தாலே வந்து அச்சு வந்து அக்மார்க் இந்த ஊருக்காரனா ஆயிடுவான். ஸோ
போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் இங்கே ஒரு மாமா இருக்காங்க அவனுக்கு. ஸோ அந்த மாமாவை கூப்பிட்டுட்டு குளிக்க போகணும் ஃபஸ்ட்டு அவனுக்கு. ஸோ அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணி எப்படியோ வந்து குளிக்க கூட்டிகிட்டு போயிடணும் அவனுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவான். இன்றைக்கி இவங்க அப்பாவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அவங்களும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நல்லாவே இருக்கும். இங்கே ரிவரும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவன் கொஞ்சம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஆட்டம் போட்டு வரட்டும். ஸோ சாப்பிட்டு போன்னு சொன்னேன், அப்படி கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நல்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஆறுன்னு தான் சொல்லுவோம். அச்சு மட்டும் வந்துட்டு இதை பீச் அப்படின்னு தான் சொல்லுவான். ஊருக்கு வந்தாலே பீச்சுக்கு போகணும் தான் சொல்லிட்டே இருப்பான். பீச்சில் தண்ணி இருக்கான்னு கேட்டுட்டு தான் ஊருக்கே மோஸ்ட்லி வருவான். ஸோ இந்த பீச்னாலே வந்து ரொம்ப அட்மையர் ஆகிட்டான், ரொம்ப பிடிச்சிருச்சு ஊர் அவனுக்கு. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பிடிக்காது. எப்போ வந்து தண்ணியிலலாம் போய் குளிக்க ஆரம்பித்தானோ அதுலேருந்து ரொம்ப பிடிச்சி அடிக்கடி இங்கே வந்தாலே வந்துட்டு மோஸ்ட்லி டெய்லி வந்துட்டு ஒன் டைமாவது அவனுக்கு அங்கே போயே தீரணும் அந்த மாதிரி அவனுக்கு. ஸோ அவங்க போய் இங்கே குளிச்சுட்டு வரதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கடைன்னு பண்ணியாச்சு. ஸோ பூரியும் சூப்பராக வந்துருந்துச்சு. இட்லி வேணும்னா இட்லி தோசை ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ கையோடு வந்துட்டு இந்த பொங்கலுக்கு பண்ண வேண்டிய இந்த மொச்சப்பயிறு தட்டைப்பயிறு எல்லாத்தையும் பிரித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வீடெல்லாம் கழுவி விட்டு இந்த குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாம் வீட்டில் யாருமே இருக்காததுனால ரொம்பவே குப்பையாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கே ஒரு ½ டே ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ ஃபஸ்ட்டாக தோணுது நம்ம அரிசி பருப்பு சாதம் தான். ஸோ டக்குன்னு தாளிச்சு விட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பாவுமே அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சோவியும் சொன்னனால அதையே அவங்களும் விரும்பி சாப்பிட்டுப்பான்னு சொன்னனால ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. ஸோ நிறைய மிளகு ஜீரகம்லாம் போட்டு தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படின்றதாட்டி மிளகு ஜீரகம் பூண்டு அதுக்கப்புறமா இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒட்டுக்கு போட்டு நல்லா வதக்கிடணும். கடுகு ஜீரகம் மிளகு 3யுமே மிக்ஸ் பண்ணியே போட்டு தாளித்து விட்டுடலாம். ஸோ வெங்காயம் தக்காளிலாம் தனித்தனியாக வதக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையுமே ஒட்டுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டால் சூப்பராக தாளிப்பு ரெடி ஆயிரும். இன்றைக்கி வந்து 5 டம்ளர் அரிசி வச்சுருந்தேன். அது கூட வந்து 2 டம்ளர் வந்து பருப்பு வச்சுருந்தேன். ஸோ பருப்பு ரொம்ப நிறைய போட்டுட்டாலுமே வந்துட்டு கொலக்குலன்னு ஆன மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அரிசியும் பருப்பும் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் போட்டாச்சு. என்னென்னு தெரியல, வீட்டில் அங்கே பெரிய பர்னரில் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் சின்ன பர்னராக என்னென்னு தெரியல கொதிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷனே ஆயிடுச்சு, என்னடா அது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் விட்டு 1/4 மணி நேரம் சிம்மில் வச்சுட்டு சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெருசாலாம் சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே பண்ணலை. கேர்ட் வாங்கிட்டு அது கூட வந்துட்டு ஊறுகாவும் வச்சு சாப்பிட்டனால ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து வெறுமனை ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டனாலே ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மிளகு போட்டு பண்ணால் தான் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா அது சாப்பிடும்போது அந்த மிளகு கடித்து சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறைய மிளகு போட்டு இன்றைக்குமே செஞ்சேன். சாப்பிட்டு முடிக்கும் போதே ஒரு 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 6 o'clockக்குள்ளே அந்த காப்பு கட்டணும்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் ஊரில் இது பழக்கம் இல்லை, பட் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும், இது நான் பழகிக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் கூரைப்பூ வந்து எல்லா இடத்துக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாமி கும்பிட்டு ஒரு 6 o'clock மேலே வந்துட்டு அது எல்லாத்தையுமே வச்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கி vlog இது தான். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காதுனாலும் சரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.